Hi guys, welcome back to my Anglo Tamilichi lifestyle channel. நம்ம சேனல்ல யாராவது புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழ போய் subscribe பண்ணி பக்கத்துல bell icon click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த ஆயில் டிஸ்பென்சரை எந்த அளவுக்கு டீப்பா வாஷ் பண்ணனா ரொம்ப நீட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டா வாஷ் பண்ணி உங்ககிட்ட காட்ட போறேன். கிட்டத்தட்ட இந்த ஆயில் டிஸ்பென்சரை நான் வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் இல்லாம இதோட மூடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பிசுன்னு ஆகி அது ஒரு மாதிரி மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி இருந்த ஒரு ஆயில் டிஸ்பென்சரை எப்படி இந்த அளவுக்கு நீட்டா நான் வாஷ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். So I hope you guys கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன். இந்த ஆயில் பாட்டில் வாஷ் பண்றதுக்கு மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூடி சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மூடி வந்து நான் ஆல்ரெடி மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த 4 கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 131 இந்த மாதிரி சம்திங் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. அது கூடவே வந்து காம்ப்ளிமெண்டரியா ஒரு வால்ல ஒட்டுற ஸ்டிக்கர் கூடவே வந்து நம்ம ஆயில் ஊத்துறதுக்கு அந்த ஒரு கிட் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ நானும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே இந்த பாட்டில் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க இந்த மூடி தான் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி மெல்ட் ஆகி அந்த லப்பர் எல்லாம் வந்து பாருங்க பிஞ்சிடுச்சு. இது ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு ஐடியா இல்ல. உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சா கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிறது சுத்தமா ஐடியா இல்ல. இப்ப வாங்க இந்த ஆயில் டிஸ்பென்சரை நான் எப்படி கிளீன் பண்றேன் அப்படிங்கறத நான் வந்து காமிச்சிருக்கேன். இது பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் படிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இது ரொம்ப டீப் கிளீன் பண்ற மாதிரி தான் வரும். இதுல ஒரு 2 மெத்தட்ல வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம வீட்ல ஏதாவது ஒரு ரைஸ் இருக்கு அப்படின்னா ஒரு அரை கைப்பிடி ரைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு டீஸ்பூன் மாதிரி இருந்தா போதும். அதை வந்து இந்த மாதிரி எம்டி பாட்டில்ல இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதுல வந்து நான் வினிகர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த அரிசி கூட வினிகர் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஏதாவது ஒரு லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. விம் பார் அல்லது இந்த உங்களுக்கு கிட்ட என்ன இருக்கோ அந்த லிக்விட் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து இதை நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வந்து ஷேக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உள்ள நமக்கு வந்து ஆயில் பாத்தீங்கன்னா நல்லா படிஞ்சிருக்கு. இது ரொம்ப நாளா நான் வாஷ் பண்ணவே இல்லை, அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிஞ்சிருக்கு. அண்ட் தென் வெளியே இருக்கிற பாட்டிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் ஃபிளார் வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி கையால லைட்டா தேய்ச்சி விட்டீங்கனாலே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தூளா வந்து கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். நான் வந்து இன்னைக்கு கடையில வாங்கின ரைஸ் ஃபிளார் தான் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வீட்டுல அரைச்ச மாவு இருந்தா கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஃபிளார் ஃபுல்லா இந்த பாட்டில சுத்தி நல்லா இந்த மாதிரி கையை வச்சு தேய்ச்சிங்கனாலே அழகா வந்து இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் வெளியே போயிடும். நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபுல்லா வந்து உள்ளெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வெளியே வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஃபிளார் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ரைஸும் உள்ள வந்து போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு சின்ன வடிகட்டி வச்சு இந்த மாதிரி ரைஸை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். அதை வந்து கீழே கொட்ட வேண்டாம், அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அகைன் நான் என்ன பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த பாட்டிலுக்கு மேல ஃபர்ஸ்ட் மறுபடியும் ரைஸ் ஃபிளார் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம ஏதாவது தனியா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்க்ரப்பர்ல லைட்டா சோப்போ அல்லது லிக்விடோ போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேலேயே கொஞ்சம் மறுபடியும் வந்து இந்த ரைஸ் ஃபிளார் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லா நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து இதே மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிற ரொம்ப பிசுக்கா இருக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைஸ் ஃபிளார் வந்து எடுத்துரும். நான் வந்து பாத்தீங்கன்னா சோப்பும் இந்த ரைஸ் ஃபிளார் இது ரெண்டுமே வந்து கொஞ்சமா உள்ளேயும் போட்டுட்டு வெளியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தேய்ச்சி கழுவிட்டு இருக்கேன். ஒரு முக்காவாசி வந்து நமக்கு அழுக்கு போயிடுச்சு. ஆனா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூடி போட்ட இடத்துல ஒரு மாதிரி மெல்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்டிக்கி ஆயிடுச்சு. அந்த ஆயில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆயிட்டு வெளியே வரவே இல்லை. அதனால மறுபடியும் வந்து நம்ம சோப்பு தண்ணி வந்து இதுல ஊத்திட்டு மறுபடியும் அகெயின் வந்து இந்த ஸ்க்ரப்பர் வச்சு உள்ள ஃபுல்லா வந்து தேய்ச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆயில் டிஸ்பென்சர்ல நம்ம ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு நான் அப்படியே வந்து ஹாட் வாட்டர்ல ஊற வச்சிருக்கேன். இப்போ ரெண்டாவது பாட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி பாடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டைம் வந்து ரைஸ் ஃபிளார் வச்சு ஃபுல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற ஸ்க்ரப்பர்லயும் வந்து கொஞ்சமா ரைஸ் ஃபிளார் ஆட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பாட்டில் சுத்தி அப்புறம் பாட்டிலுக்குள்ள லைட்டா ரைஸ் ஃபிளார் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேய்ச்சிக்கலாம்.
ரைஸ் ஃப்ளவர் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணமோ அதே போல கொஞ்சமா வந்து இந்த சோப்பு தண்ணி இதுல ஊத்திட்டு, சோப்பு தண்ணி கூடவே நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அது கூட கீழே போட வேணும்னு சொல்லியிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபுல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்க போறோம். இந்த ரைஸ் உள்ள போடும்போது நல்லா வந்து இந்த ஆயில வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ஃபுல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணிடும். ஆனா நான் வந்து இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வாஷ் பண்றேன் அப்படிங்கறனால நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு எனக்கு நிறையவே ட்விஸ்ட் கொடுத்தது. ஏன்னா வந்து உள்ள பாருங்க, இந்த அளவுக்கு டீப் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த ஆயில் வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல படிஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பாட்டிலும் சரி இந்த பாட்டிலும் சரி ஒரு மாதிரி ஃபுல்லா ஒயிட் கலர்ல ஆயில் இன்னும் படிஞ்சிட்டு தான் இருக்கு. இப்ப இந்த உள்ள இருக்கிற வெள்ளை கலர் எல்லாம் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் டக்குன்னு எனக்கு இந்த யோசனை வந்தது. நல்ல சுட சுட தண்ணி வந்து நல்லா இந்த நுர கட்டுற அளவுக்கு நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா அது கூட நம்ம வாஷிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிட்டு சோடா உப்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து மாவுக்குலாம் யூஸ் பண்ற சோடா உப்பு, அதை வந்து இதுல ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். இப்ப சுட சுட இருக்கிற அந்த தண்ணியை வந்து இந்த 2 பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஊத்திக்கலாம். நல்லா சுட சுட ஊத்தணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா போடணும். நல்லா சுட சுட இருக்கிற தண்ணியை இந்த 2 பாட்டிலையும் போட்டுட்டு நம்ம வந்து மூடி போடாம அப்படியே ஓப்பன்லயே வந்து பாத்தீங்கன்னா வச்சிடலாம். இப்போ இந்த வாட்டர் வந்து ஒரு 3 hours வரைக்கும் நல்லா வந்து ஊற விட்டுறணும். நான் வந்து ஒரு 2 hours-குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன். சோ அப்பதான் சடனா இந்த ஐடியாவும் தோணுச்சு. நம்ம வீட்டுல ஆல்ரெடி இருக்கிற பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள வந்து போகவே இல்லை. அதனால உள்ள எப்படி வந்து கிளீன் பண்ணலாம்னு யோசிக்கும் போது டக்குன்னு எனக்கு இந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா தோணுச்சு. ஒரு சின்ன விளக்கமாத்து குச்சியில வந்து நம்ம காட்டன் வச்சிருந்தோம். சோ அந்த காட்டனை வந்து லைட்டா அது மேல வச்சுட்டு ஒரு சின்ன நூல் வச்சு லைட்டா டைட் பண்ணிட்டு அது உள்ள வந்து இந்த மாதிரி விட்டு வாஷ் பண்ணேன். ரொம்ப அழகா வந்து உள்ள போய் கிளீன் பண்ணி கொடுத்துருச்சு. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 பாட்டிலையும் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து தேய்ச்சிக்கிட்டேன். ஃபுல்லா பாட்டில்ல எல்லாமே படுற மாதிரி ஃபுல்லா தேய்ச்சிட்டு அந்த சோப்பு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே ஊத்திட்டேன். அது நல்ல சூடு ஆற நம்ம உள்ள இருக்கிற அந்த ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து மெல்ட் ஆகி அப்படியே தண்ணியோடவே கலந்து வந்துருச்சு. அந்த ஸ்டிக் வச்சு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் வந்து ஒரு டைம் வந்து இந்த ஸ்க்ரப்ல லைட்டா சோப்பு தண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரி வெளியும் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். சோ இது வந்து ஒரு புது பாட்டில் மாதிரி அகைன் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு நமக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துல இருந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்குமாவது இந்த கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சுதான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா வந்து இது யாராவது புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க இந்த பாட்டில் எந்த அளவுக்கு புதுசா வந்து புதுசா வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு 2 பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீப் கிளீன் பண்ணிருப்போம். ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராசஸ் எல்லாம் எந்த அளவுக்கு டீப்பா போயிருக்குன்றத கணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அது நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து ஊத்தி வச்சுட்டேன். இப்ப பாருங்க இந்த ஆயில் பாட்டில் பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு இல்லைங்களா? சோ உங்க வீட்லயும் இந்த மாதிரி ரொம்ப ஆயில் வந்து படிஞ்சிருக்க பாட்டில் வந்து கிளீன் பண்ணும் அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அண்ட் யாருக்காவது இது புது ட்ரிக்கா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வாங்கி வச்சிருந்த கேப்பும் வந்து
அழகா ஃபிட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க புது ஆயில் டிஸ்பென்சர் வாங்கிட்டு வந்த மாதிரியே அழகா வந்து நீட்டா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ ஃபைனலி எண்டிங்க்கு வந்துருச்சு. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்க கிளீன் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சூப்பர் கிளீன் ஆயிடும். இந்த மாதிரி கிளீனிங் ரொட்டீன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட vlog ஓட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். So until then, bye from Anglo Tamilachi. Bye bye friends.